விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் போது அவருடன் இணைந்து அஷ்டமாதிபதியான புதனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது 15ஆம் தேதி முதல் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமத்திற்குள் வருகிறார். எனவே இந்த வேளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சாதகமாக வலம் வருகிறார். அவருடன் இணைந்து கேதுவும் சாதகமான அமைப்பில் இருக்கிறார். எனவே சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைத்தாலும் கூட அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவேதான் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் நட்பு கிரகமாக குருவை பார்க்கிறாருங்க. இது மட்டுமல்லாது சூரியனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். ஆனால் வித்யாகாரகரான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. இந்த வேளையில் குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கிறார். சூரியனும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். ஆனால் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறாருங்க. இப்படி மாறுபட்ட அமைப்பில் பார்வைகளை கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஒன்றிற்கு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக புதனை பார்க்கிறார், நட்பு கிரகமாக சூரியனை பார்க்கிறார். சூரியன் தனது பார்வையில் சமகிரகமாக புதனையும் குருவை நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் ஒரு குரு பகவான் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சமகிரகமாக பார்க்கிறார், சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. இப்படி மாறுபட்ட கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக எந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த தருணத்தில் அகலக்கால் வைப்பதை திட்டமிடுதலை தவிர்ப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் எந்த ஒரு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அது சாதகமற்ற சூழலை உருவாக்கும். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் முதன்மை கிரகமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கவே வேண்டாம் என்று சொல்லவில்லை. வீடு வாங்குவதற்கோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழிலை துவங்குவதற்கோ புதிய அசையும் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய வகையில் கடன் வாங்கினால் அவற்றில் எந்தவிதமான சிரமத்தையும் சிக்கலையும் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கும்போது குறிப்பாக தற்போது உதாரணமாக நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து ஒரு கணிசமான தொகையை லாபமாக சம்பாதித்து வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்படி கணிசமான தொகையை லாபமாக ஈட்டி வரக்கூடிய உங்களது மனநிலையில் ஏன் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடாது என்று சொல்லி தெரிந்தவர்களிடம் கடன் வாங்குவது மற்றும் தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி அதில் முதலீடு செய்து உடனடியாக லாபத்தை ஈட்டு விடலாம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். எனவே இது போன்ற அகலக்கால் வைக்கக்கூடிய திட்டங்களை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக அஷ்டமத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்துடன் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது அஷ்டம பாதிப்புகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது
மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பெருமளவுல கட்டுப்படுத்துகிறாருங்க. எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவுடன் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்கள் உருவாகும். அந்த வகையில் இந்த தருணத்துல மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்தில் இருந்தாலும் வாய்ப்புகள் உருவாகுவதால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நல்ல மாறுதல் உண்டு. உங்களுடைய வாழ்வில் மறக்கவே முடியாத வெற்றி பயணம், வெற்றி நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த தருணம் அமைய போகிறது. புதிய ஒப்பந்தம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை நீங்கள் நினைத்தபடி சாதகமாக அமையும். தொழிலை விரிவுபடுத்துதல், தொழில் ரீதியான மாற்றத்தை மேற்கொள்ளுதல் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமையுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை உறுதியாகவே செய்ய முடியும். கல்வி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த தருணத்துல மனதில் குழப்பம் இல்லாமல் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்று ஆழ்ந்த சிந்தனை இல்லாமல் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இருக்கக்கூடிய நிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு சரியான முதலீடு செய்யக்கூடிய வகையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது. குரோத், டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காதல் வெற்றிகரமாக அமையும். அதே சமயம் ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இதுதான் நல்லது என்று நினைக்கிறவர்களுக்கும் அவை அப்படியே கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லையை நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும். நல்ல முன்னேற்றம் சிறப்பாக காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சரியான முதலீடு செய்வதோடு குறித்த காலத்தில் உரித்த நேரத்தில் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. எனவே சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கவலைகள், சிரமங்கள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் போன்ற அனைத்திலும் உறுதியாகவே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக இணைந்திருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு